ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ இன்ஃபோஸ்பாட். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வால்யூம் 1க்கு வீடியோ போட்டோம், பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போது செகண்ட் வால்யூமுக்கு பார்க்கலாம். அதில் 8th லெசனுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என்ன? ஒவ்வொன்றிற்கும் 2 எடுத்துக்காட்டு தருக. செகண்ட் கொஸ்டின், அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய லவ்ரி டிரான்ஸ்டட் கொள்கையை விளக்குக. 8th question, very important and repeated question. 0.04 m HNO3 கரைசலின் pH மதிப்பை கண்டுபிடி. 9வது கேள்வி, கரைதிறன் பெருக்கம் வரையறு. 10வது கேள்வி, நீரின் அயனி பெருக்கம் வரையறு, அறை வெப்பநிலையில் அதன் மதிப்பை தருக. 11வது கேள்வி, பொது அயனி விளைவை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 12, ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை தருவி. 13, pH வரையறு. அடுத்து 9வது யூனிட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேர்மின் முனை மற்றும் எதிர்மின் முனைகளை வரையறு. 3வது கேள்வி, கோல்ராஷ் விதியை கூறு. அளவிலா நீர்த்தலில் ஒரு வலிமை குறைந்த மின் பகுளியின் மேலான கடத்துத்திறன் நிர்ணயித்தலில் கோல்ராஷ் விதி எவ்வாறு பயன்படுகிறது? 5வது கேள்வி, மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடே விதிகளை கூறு. 6வது கேள்வி, டேனியல் மின்கல கட்டமைப்பை விளக்குக, கள வினையை எழுதுக. 11வது கேள்வி, மின் பகுளி கடத்துத்திறன் அளவிடுதலில் டிசி மின்னோட்டத்திற்கு பதிலாக ஏசி மின்னோட்டம் பயன்படுத்தப்படுகிறது, ஏன்? 15, நீண்ட காலத்திற்கு காப்பர் சல்பேட்டை இரும்பு கலனில் சேமித்து வைக்க இயலுமா? கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும். 24வது கேள்வி, நெர்ன்ஸ்ட் சமன்பாட்டை தருவி. 25, தன்னிழப்பு பாதுகாப்பு பற்றி குறிப்பு வரைக. 26, H2-O2 எரிபொருள் மின்கலத்தின் செயல்பாடுகளை விளக்குக. 10வது யூனிட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயற்புற பரப்பு கவர்தலின் சிறப்பு பண்புகள் 2ஐ தருக. 2வது கேள்வி, இயற்புற பரப்பு கவர்தல் வேதிப்புற பரப்பு கவர்தல் வேறுபடுத்துக. 8, கூழ்மம் மற்றும் களி ஆகியவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? 11, ஒரு திண்மத்தின் மீது ஒரு வாயு மூலக்கூறுகள் பரப்பு கவரப்படுதலை பாதிக்கும் காரணிகள் யாவை? 12, நொதிகள் என்றால் என்ன? நொதி வினைவேக மாற்றத்தின் வினை வழிமுறை பற்றி குறிப்பு வரைக. 15, பால்மங்களின் 3 பயன்களை எழுதுக. 16, நனைக்கப்பட்ட படிகாரத்தை தேய்க்கும் போது இரத்த கசிவு நிறுத்தப்படுவது ஏன்? அடுத்து 20, மின்னார் சவ்வூடு பரவல் பற்றி குறிப்பு வரைக. 21, வினைவேக மாற்ற நச்சுக்கள் பற்றி குறிப்பு வரைக. 22, வினைவேக மாற்றம் பற்றிய இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கையை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 23, ஒருபடித்தான மற்றும் பலபடித்தான வினைவேக மாற்றங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? 24வது கேள்வி, வினைவேக மாற்றம் பற்றிய பரப்பு கவர்தல் கொள்கையை விவரி. 11வது யூனிட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மீத்தாக்சி புரோப்பேனை அதிக அளவு HI உடன் வெப்பப்படுத்தும் போது உருவாகும் வினை பொருட்களை கண்டறிக. இவ்வினையின் வினை வழிமுறையினை குறிப்பிடுக. 2வது கேள்வி, ஈத்தாக்சிபுரப் 1 ஈனை 1 மோல் HI உடன் வினைப்படும் போது உருவாகும் முதன்மை விளைபொருளை கண்டறிக. 8வது கேள்வி, டி பியூட்டைல் ஆல்கஹாலை அமிலம் கலந்த டைக்ரோமேட்டை பயன்படுத்தி கார்பனைல் சேர்மமாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்ய இயலுமா? 9வது கேள்வி, 1 பீனைல் எத்தனாலை அமிலம் கலந்தவுடன் KMNO4 வினைப்படுத்த என்ன நிகழும்? 12வது கேள்வி, கோல்ஃப் வினையை விளக்குக. 17, பின்வரும் வினைகளை நிறைவு செய்க. 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாமே சால்வ் பண்ணணும். 21வது கேள்வி, அதில் இருக்க அந்த டயக்ராம், அதில் இருக்க ABCD ஆகியனவற்றை கண்டறிக, மேலும் வினையினை பூர்த்தி செய்க. அடுத்த 12வது யூனிட். 5வது கேள்வி, பின்வரும் வினையில் ABC மற்றும் D ஆகியனவற்றை கண்டறிக. 7வது கேள்வி, பென்சால்டிஹைடை பின்வரும் சேர்மங்களாக எவ்வாறு மாற்றுவாய்? அதில் ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. 11வது கேள்வி, பின்வரும் மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றன? அதில் இருக்க 4 சப்டிவிஷன்ஸ். 15, எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கேட்க வாய்ப்பு இல்லை. அதிலிருந்து சிலது 5 மார்க்கில் 3 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 13வது யூனிட். செகண்ட் கொஸ்டின், CH3NO2 வாய்ப்பாட்டிற்கு 2 மாற்றியங்கள் உள்ளன, இவ்விரண்டையும் எவ்வாறு வேறுபடுத்துவாய்? தேர்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் என்ன நிகழும்? அந்த 4 சப்டிவிஷன்ஸ்.
அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் நைட்ரோபென்சீனை பின்வரும் சேர்மங்களாக எவ்வாறு மாற்றுவாய்? அதில் இருக்க 7 சப்டிவிஷன்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின் பின்வரும் வினை வரிசையில் உள்ள ஏ, பி மற்றும் சி ஆகிய சேர்மங்களை கண்டறிக. அதில் இருக்க 7 சப்டிவிஷன்ஸும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் சிறுகுறிப்பு வரைக. அதில் இருக்க 9 சப்டிவிஷன்ஸ். அடுத்து 14th லெசன் சுருக்கமாக விடையெளி. அதில் இருக்க 5th கொஸ்டின் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏக்கு இடையே உள்ள ஏதேனும் 3 வேறுபாடுகளை எழுதுக. 6வது கேள்வி பெப்டைடு பிணைப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. 7 ஹார்மோன்கள் மற்றும் வைட்டமின்களுக்கு இடையே உள்ள 2 வேறுபாடுகளை தருக. 8 புரதங்களின் இயல்பிழத்தல் பற்றி குறிப்பு வரைக. 13 ஹார்மோன்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகள் தருக. அடுத்து 19வது கேள்வி உயிரினங்களில் லிப்பிடுகளின் செயல்பாடுகள் யாவை? அடுத்து 15வது லெசன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதிர் உயிரிகள் என்றால் என்ன? 2 வலி நிவாரணியாகவும் காய்ச்சல் மருந்தாகவும் பயன்படும் ஒரு சேர்மத்தின் பெயரை குறிப்பிடுக. 3 தொகுப்பு டிடர்ஜென்ட்கள் பற்றி குறிப்பு வரைக. 5 உணவு பதன பொருட்கள் என்பன யாவை? 7 மன அமைதிப்படுத்திகள் உடலில் எவ்வாறு செயல்படுகின்றன? 9வது கேள்வி சோப்புகள் மற்றும் டிடர்ஜென்ட்களில் அழுக்கு நீக்கும் செயல்பாட்டின் வழிமுறையை விளக்குக. 15 டெரிலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 16 ரப்பரின் வல்கையாக்கல் பற்றி குறிப்பு வரைக. இது எல்லாமே செகண்ட் வால்யூமில் இருக்க இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூ இன்ஃபோஸ்பாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.